pursuing B Automobile Engineering Business College Technology in Coimbatore. இன்னைக்கு நம்ம என்ன யார் இன்டர்வியூ பண்ண போறோம்னா யஸ்வந்த் குமார் ஹெச்ஆர் இன் பெங்களூர். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். Yeah, hi, hello. Myself Yashwant. I'm working HR general as 8 months in a company in coordinating front designing. So that's all about me. Like you guys, just go with the questions. I'll explain everything one by one. சார் ஐடி ஃபீல்டுக்கு வரக்க நமக்கு முக்கியமான கோடிங்ஸ்ல என்னென்ன சார் படிக்கணும் முதல்ல? See, I was into manufacture. Okay, so first நீ ஐடி குள்ள போனா I can help you with some things. Okay, you can just check on those things. First thing வந்து உனக்கு என்ன ஜாப் ரோல் வேணுங்கிறத நீ கிளாரிஃபை பண்ணிக்க. ஐடி குள்ள போகணுங்கிறது ஓகே, அதுவே தெளிவா இருக்கு. உனக்கு அதுல என்ன வேணும்னு முதல்ல நீ சூஸ் பண்ண. ஃப்ரண்ட் எண்டா இருக்கணும், ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணுமா, பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுமா, இல்ல ஃபுல் ஸ்டாக்கா இருக்கணுமா, இல்ல டெஸ்டரா இருக்கணுமா. ஸோ கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. உனக்கு அதுல என்ன ஜாப் ரோல் வருங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரியலைஸ் இட். ஓகே, தென் பேஸ்ட் ஆன் தட் லைக் நீங்க வந்து இந்த ஒரு டிகிரியோட வந்து யூ கேஸ் கோயிங் டு லுக் ஃபார் ஜாப்ஸ்னா இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். யூ காட் மை பாயிண்ட் ரைட்? உனக்கு என்ன பர்டிகுலர் ஜாப் ரோல்குள்ள போகணுங்கிறது நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் நிறைய இருக்கும் லிங்க்டின்ல. சும்மா நீ உனக்கு என்ன ஜாப் ரோல் வேணும் அதை பத்தி அந்த ஜாபோட நேம் போட்டு பக்கத்துல இன்டர்ன்ஷிப்னு போட்டு சர்ச் பண்ணி வச்சுக்கோவேன், நிறைய வரும். ஓகேவா? உனக்கு என்ன பர்டிகுலரா வேணுமோ ஸோ யூ கேன் யூஸ் தட். ஸோ உனக்கு இது எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா லைக் வென் இட்ஸ் கம் டு யுவர் பிளேஸ்மெண்ட், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போட ரெஸ்யூம் வந்து நீ அவங்க கிட்ட கொடுக்கும்போது மொட்டையா இல்லாம அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில நீ இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஒன்று போட்டிருப்ப. அந்த இன்டர்ன்ஷிப் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுனா லைக் இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு speak something you have, like they know like some content you have. So instead of they going with some fresher, they take you. ஏன்னா காலேஜ் கேம்பஸ்ல வர்றது வந்து நல்ல பேக்கேஜோட ஒரு சில நல்ல கம்பெனிஸ் வரும். ஓகேவா? ஸோ நீ அதை மிஸ் பண்ணிடாத. மோஸ்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. இப்போ நீ அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நீ வெளியே வேலை தேடுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஐம் 100% ஷூர் வெளியே நீ வேலை தேடி கிடைக்கணுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்காக பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கலன்னா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதான்னு கேட்டா அப்படி கிடையாது, கிடைக்கும். பட் ஆனா இட்ஸ் டேக் சம் டைம். You have to tackle all those things like you have to be unemployed for next 3 to 4 months. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க, அதை பார்த்து நீ ஒரு மாதிரி டிமோட் ஆக எல்லாம் இருக்கும். பட் ஆனா நீ அதெல்லாம் டேக்கிள் பண்ணும். இதெல்லாம் பண்ணாம இருக்க நீ என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் நீ படிக்கும்போது, அது நல்ல கம்பெனி நல்ல லேர்னிங்ஸ் இருக்க இன்டர்ன்ஷிப்பா ஒன்னு முடிச்சுட்டு காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வரும்போது நீ நல்லபடியா பேசிட்டீங்கன்னா ஈஸிலி கட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அங்கேயே உனக்கு முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ரெண்டாவது உனக்கு என்ன பர்டிகுலர் ரோல் வேணுங்கிறது நீ முதல்ல தெளிவாரு. ஐடில நிறைய இருக்கு. உனக்கு நீ எதுக்கு உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா நீ என்ன எடுக்கணும்னு இருக்கு ஐடில? யூ சே லைக் யூ ஹேவ் டு கெட் இன்டு ஐடி ரைட்? டிசைனிங் ஃபீல்ட் அந்த மாதிரி. டிசைனிங் லைக் ஐடில வந்து டிசைனரா போகணுமா? என்ன டிசைனரா போகணும் நீ? சார் இந்த அந்த வெப் டிசைனிங், அந்த இது சாலிட் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஒரு காம்போனன்ட் மேக் பண்ற அந்த மாதிரி. அதோட ஜாப் ரோல் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த வேலைக்கு அந்த வேலையோட ஜாப் ரோல் என்னன்னு உனக்கு தெரியுமா? See, if you don't know, like it's not. I'm not asking you. Like if you don't know, say don't know. And what I'm trying to say here, you should have to know that. Then only you should have to work on it. Okay. Until unless you don't know that, you don't try anything, right? You got my point. நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு நீ ட்ரை பண்றதுக்கு. நீ அதுக்கு ரிகார்டிங்கா நீ இன்டர்ன்ஷிப் போகலாம். அதுக்கப்புறம் நீ பிளேஸ்மெண்ட்ல நீ நல்லா அப்ளை பண்ணி நீ ஈஸியா வேலை வாங்கிக்கலாம். இல்ல நீ வெளியே இன்டர்வியூக்கு போனாலுமே கூட நீ ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லாம ஒருத்தன் இன்டர்வியூக்கு போறான், சரி ஒருத்தன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லாம ஒருத்தன் இன்டர்வியூ போறான், இன்னொரு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ போறான்னு வச்சுக்கேன். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணவனதான் முதல்ல எடுப்பாங்க. ஏன்னா he had some experience. Experience matters in always in a corporate. Yeah, good. Any others? Yes. ஸோ இப்போ என் பேர் ஹரிஷ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்துட்டு என் ரூம்மேட்ஸே வந்துட்டு ஐடில வேலை செய்யறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படி இப்படின்றாங்க. இப்போ இன்னும் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் மீன்ஸ் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கான். இவன் வந்து அவன் பைத்தன் கோடிங்கும் அப்புறம் டேட்டா அனலிஸ்டிங் கோடிங் முடிச்சிருக்கான். இப்போ நாங்க ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ஐடிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி கோடிங் எல்லாம் படிச்சு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்களா?
I'm sorry to say this, like I have no idea about the technical areas, like because I'm fully into management. நான் படிச்சது பிகாம் சிஏ தான். ஓகே, என்னோட யூஜி வந்து பிகாம் சிஏ, பிஜி வந்து எம்பிஏ. ஸோ எனக்கு இந்த டெக்னிக்கல் ஏரியாஸ்குள்ள அவ்வளோ பெருசா எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் இன்டு. ஓகே, ஸோ வாட் ஐ ஷுட் ஹெல்ப் யூ ஓவர் ஹியர், லைக் வாட் எவர் இட் இஸ். ஓகே, உனக்கு என்ன சூஸ் பண்ணணும், ஐடிக்குள்ள போறதுக்கு என்ன சூஸ் பண்ணுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேவா, உங்க ரூம்மேட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட ஒரு 2 to 3 hours நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா, நாட் தட் மச், ஓகே, ஜஸ்ட் 1 to 2 hours நீங்க உட்காந்து அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க என்ன ஸ்கில்ல முதல்ல வளர்த்துக்கணும்னு உங்களுக்கு அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. சரியா? அந்த ஸ்கில் ரிகார்டிங்கா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கனாலே அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற எல்லா இன்டர்வியூஸையும் ஈஸியா நீங்க கிராக் பண்ணிட்டு போயிடலாம். So that's a true thing. Like சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன லீட் தான் உங்களுக்கு. அந்த லீட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நீ இன்டர்வியூல நீ உனக்கு எப்படி நீ பிரசென்ட் பண்றேன்னா அப்படிதான் நாங்க எடுப்போம். பிகாஸ் ஐம் ஆக்சுவலி ஹெச்ஆர், லைக் ஐ யூஸ் டு டேக் பீப்புள் டு மை கம்பெனி. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் ஒரு டோட்டல் ஃப்ரெஷரை நான் வேலைக்கு எடுத்து என்னைக்குமே போக மாட்டேன். Either I look into for people who at least have a internship experience. பிகாஸ் ஏன்னா அவனை உள்ள கொண்டு வந்தனா அவன் வந்து ஃபுல்லாவே வரமா, லைக் ரொம்ப பிளாங்கா வர மாட்டான். He had some experience on it. Okay, he knows something. So that itself he can easily groom him. So அப்படிதான் எல்லா கம்பெனியுமே பார்ப்பாங்க. நீ கேட்டதுக்கு என்னால என்ன படிச்சா போக முடியும் தெரியாது, ஆனா நீதான் அதோட அந்த ஸ்கில் என்னங்கிற கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணும். Anything else? சார், உங்க ஒர்க்ல நீங்க என்ன ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறீங்க, இல்ல எந்த வீக்னஸ் நினைக்கிறீங்க? சார், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எது நீங்க ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறீங்க, இல்லைன்னா வீக்னஸா எது நினைப்பீங்க? ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது in the sense like என்னோட எனர்ஜி தான். I'm so active in my work. Okay, என்னன்னா லைக் நீ எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கியோ அந்த அளவுக்கு உங்க வேலையை நீ ஈஸியா முடிச்சிடலாம். ரெண்டாவது, உனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னா தள்ளி போடாம அந்த அன்னைக்கு உன்னோட ஒர்க் நீ அந்த அன்னைக்கே முடிச்சுட்டீங்கன்னா இட்ஸ் so easy to you. உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஓகேவா? மோஸ்டா ஸ்ட்ரெஸ்ங்கிறது எதனால உனக்கு வரும்னா, உனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கும்போது வரும். அதுக்காக நம்ம ஆபீஸ்ல போய் என்னால செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு segregate that and do it. You have to do like you have to decide like what to do, when to do. அப்படி ஒரு 2 கேட்டகரி இருக்கு. எதை எப்ப பண்ணணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீனாலே உனக்கு ஒர்க் ப்ரெஷர் பெருசா ஆகாது. ஈஸியா நீ அந்த டாஸ்க்கு கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம இனிஷியல் டைம்ல ஒரு ஃப்ரெஷரா உங்க எல்லாத்துக்குமே கன்ஃபார்மா ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் டு லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, ஸோ அந்த டைம்ல உனக்கு என்ன பண்றது உனக்கே தெரியாது. அப்ப நீ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா ரொம்ப ப்ரெஷரா தான் இருப்ப. ஸோ யூ ஹேவ் டு டேக்கிள் தட் அண்ட் ஓவர் கம் இட். We can't do anything like or else like it's based on everybody's mindset. Okay, for me it's not like that. I was having fun and all those chilling things, and through that only I just learned. Because whenever I just put myself into this, like I don't feel like these things are heavy tasks to me. I easily do this. So it's up to you how you doing this and how you handling these things. And when it comes to my strength, like this thing, my energy. Okay, and I'm so active in that. Okay. Weakness in the sense like I don't know, like I don't feel maybe the timings. Like I don't keep my keep following eating on my time. So something like this, I don't say I do it on every time actually. Okay, sir. Thank you, sir. Yeah, that's all right. Rishi, any questions? சார், நீங்க இப்போ ஒரு கம்பெனி பிளேஸ் ஆனீங்க. இப்போ அது அங்கே போகும்போது எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறது அது ஒரு 10-15 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது உனக்கு நார்மலைஸ் ஆகும். ஓகே, இனிஷியலா நீ வந்து ஒரு 2-3 இன்டர்வியூஸ்க்குள்ள நீ அட்டன் பண்ண போகும்போது யூ காட் பேனிக். என்ன கேட்பாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாது, அப்படிங்கிற மாதிரி உனக்கு இருக்கும். ஓகே, அந்த ஒரு பேனிக் இருக்கும் உனக்கு.
ஆனா when you start using to it, okay, like நீ எப்போ பழகுறியோ then itself it's so easy for you. நீ உனக்கு தெளிவா தெரியும். ஒரு 4-5 இன்டர்வியூ நீ அட்டன் பண்ணனா ஓகே எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் பேசிக்ஸ்ல கேட்பாங்க, இந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த சொல்லி உனக்கே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுனாலே எவ்ரிதிங். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம இருக்கலாம். பட் ஆனா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீ ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீ என்ன பண்ணலாம். ரெண்டாவது இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பேசணும் ஸ்கிரிப்ட் பண்ணும். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன்ல நான் இதை பேசணும், ஓகே இன்ட்ரோடக்ஷன்ல நான் இதை பேசணும், ஒரு கேள்வி கேட்டா நான் அதுக்கு இப்படி பதில் சொல்லணும். சப்போஸ் எனக்கு ஒரு கேள்வி தெரியல, பதில் தெரியலன்னா அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது, ஓகேவா, அதுக்கு என்ன சொல்றது. தென் அதுக்கப்புறம் உங்களை எப்படி நீ இன்டர்வியூல பிரசன்ட் பண்ணிக்கணும், சரியா. நாட் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் கோ அண்ட் சே எவ்ரிதிங் அபௌட் யூ. இன்ஸ்டெட் ஆஃப் தட், ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் say where you from, what you study, and what are the experience you got, and what are the things you are good at, okay, அதை அடிச்சுக்கொண்டு வா. தென் later on when the interview is actually gone through, okay, in the end, okay, ask them the questions like உன்கிட்ட ஒரு 2-3 questions நீ எடுத்து வச்சுக்கோ, நீ என்ன கேட்கலாம்னு சொல்லிட்டு. if example, okay, if I don't got selected this interview, so what is the reason and what are things I have to improve அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த ஹெச்ஆர் கிட்ட கூட அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீ இந்த ஏரியால இம்ப்ரூவ் பண்ணினா நீ அடுத்த இன்டர்வியூஸ்ல நீ கொஞ்சம் ஈஸியா பிளேஸ் ஆயிடுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீ கேளு. தென் எங்கிட்ட இருந்து what do you expect from me அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்டர்வியூ பண்ற பர்சன் கேளு. ஸோ அவங்க நீ கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணா, ஓகே இந்த பையன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கான், we just give him a chance அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க போவாங்க. ஓகே, இட்ஸ் ஆல் about how you speaking in the interview. It's not about what are things you know, what are things you have. It's all about how you speaking in the interview. That's all. You guys have any questions? சார் நீங்க ஜாபுக்கு போகும்போது என்ன மாதிரியான டாஸ்க்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? See, I am actually HR. எங்களுக்கு பெருசா டாஸ்க்னு கேட்டா யூஸ்வலான அந்த ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அந்த ட்ரைனிங் செஷன்ல வந்து இதுவே ஃபாலோ பண்ணணும், இதுவே பண்ணணுங்கிற ஒரு யூஸ்வலான ஒர்க் மட்டும்தான் இருக்கும். எங்களுக்கு வந்து மித்த டிபார்ட்மெண்ட் மாதிரி இதை பண்ணணும் அது பண்ணணுங்கிற ஒரு பெரிய இது கிடையாது. ஓகேவா, எங்களோட பெரிய பிரச்சனை எங்க வரும்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா. லைக் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, அதை ஹேண்டில் பண்றதுலதான் எங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தே இருக்கும். ஓகே, அதர்வைஸ் எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னா we have to manage you guys. லைக் நாங்க வந்து மேனேஜ் பண்ணணும் எங்க கீழே இருக்க டீம்ஸ், அவ்வளவுதான். அந்த டீம் இருக்க மெம்பர் ஆகட்டும், அந்த டீம் லீடர் ஆகட்டும், அந்த டீம் மேனேஜர் ஆகட்டும், எல்லாத்தையுமே நாங்க எங்களை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுக்கு பெருசா அந்த இனிஷியல் டைம்ல அதை கத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா, ஆனா வந்து அது அவ்வளவு பெருசா எனக்கு இல்லை. லைக் ஜஸ்ட் என்னோட இதுக்கு இல்லை, என்னோட ஃபீல்டுக்கு இல்லை. when it's come to you, okay, உன்னோட ஃபீல்டு எதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சப்போஸ் அது வரும்போது அது எப்படி இருக்கும் எனக்கு சீரியஸா சொல்ல தெரியல. மேபி நீங்க எப்படி இருந்தாலும் அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு you have to put yourself in that and learn through it. ஓகே, உங்க கெரியர்ல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் பீரியட். ஸோ டோன்ட் லுக் ஃபார் த salary. First 2 years is your learning period. As much you can learn from the company, just learn it. Okay, then go for the salary. And the next thing, ஒரு இடத்துல நீ வேலைக்கு சேர்ந்து அங்க உனக்கு லேர்னிங்ஸ் இல்லைன்னா அங்க இருக்காத. இல்ல நல்ல சேலரி கொடுக்குறாங்க, லேர்னிங்ஸ் இல்லைன்னா இருக்காத. இல்ல நல்ல சேலரி இல்ல லேர்னிங்ஸ் இருக்குன்னா அங்கேயும் 2 வருஷம் இருந்து அந்த லேர்னிங்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா, தென் உன்னோட ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல வந்து உன்னோட எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ல வந்து அடுத்த நீ 3rd இயருக்கு அப்ளை பண்ணும்போது உன்னோட சீனியர் பொசிஷனுக்கு நீ இன்னைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணணும். அந்த அளவுக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி வந்து உனக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலையே கிடைக்காம இருக்கும்போது ஏதோ உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ போகாம வெயிட் பண்ணி நல்ல கம்பெனியா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த பேஷன்ஸ் வை, அதுக்கப்புறம் போ. ஓகேவா, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நல்ல கம்பெனி நல்ல ஆபீஸ்ல மட்டும்தான் உனக்கு நல்ல லேர்னிங்ஸ் இருக்கும். குப்பை கம்பெனில பெருசா லேர்னிங்ஸ் இருக்காது. அதுதான் எல்லாமே நான் அப்படி சொல்ல, ஒரு சில கம்பெனிஸ் அப்படிதான் இருப்பாங்க, பெருசா லேர்னிங்ஸ் இருக்காது. ஓகே சார், ஃபியூச்சர்ல ஐடி ஜாபுக்கு ஸ்கோப் எப்படி சார்? நான் பெட்டரா ஒரு சஜஷன் சொல்லிட்டேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஐடி, why don't you guys trying to gaming companies and all those things? Why don't you go for the game developers? See, ஐடி வந்து எந்திரிக்குது விழுகுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
கேம் டெவலப்மெண்ட் வந்து இந்தியால நிறைய பேருக்கு அவேர் ஆகாத ஒரு விஷயம். லைக் கேமிங் வந்து ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அவுட் ஆஃப் இந்தியா. நம்ம சும்மா மொபைல்ல வச்சுக்கிட்டு விளையாடுறது இல்ல கேமிங்கிறது. How many of them know like PC and console games? Like how many of them experience over here? பிசி கன்சோல் கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ஹியூஜ் மார்க்கெட் இருக்கு. அதோட கேம் டெவலப்பர் ஆகட்டும், டிசைனர் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்குள்ள போங்க. அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில இருக்க கோர்ஸ் எடுத்து படிங்க. நான் உண்மையை சொல்லணும்னா நீங்க அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள போனா நீ இந்தியா விட்டு ஈஸியா வெளியே ஃபாரின்ல வேலை வாங்கிடலாம். நல்ல சேலரி இருக்கும். எப்படி சொல்றது, மித்த ஐடியை விட அதுல உனக்கு நல்லா இருக்கும். அதுவும் கார்பரேட் தான், பட் ஆனா அதுல உனக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் பேக்கேஜ். நம்ம ஐடியை விட அதுல உனக்கு பேக்கேஜ் சூப்பரா இருக்கும். நீ அது மாதிரி ட்ரை பண்றது உனோட ஃபியூச்சருக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா கேமிங் கம்பெனி வந்து நீ என்ன ஆனாலும் விழுகாது. நீ சின்ஸ் 1980s கேமிங் கம்பெனிஸ் வந்து பெரும்பாலும் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் ஐடி விழுகும், கண்ட கருமம் எல்லாமே விழுகும். ஆனா கேமிங் இண்டஸ்ட்ரி மட்டும் விழுகாது, என்னைக்குமே விழுகாது. ஏன்னா அதுக்கான மார்க்கெட் ரொம்ப ஹியூஜ். அதோட யூசர்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? இந்த மொபைல்ல விளையாடுற கேம்ஸ் எல்லாம் தாண்டி பிசி கன்சோல்ல கேம் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். நம்ம இந்தியால தான் வந்து பெருசா வந்து பிசி கன்சோல்ஸோட இது யாருக்கிட்டையும் இல்லாதனால நமக்கு தெரியறது இல்லை. rather than that, like நீ கொஞ்சம் வெளியே எடுத்து கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் படிச்சனா, கேமிங்ஸ் பத்தி கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் படிச்சனா, கன்சோல் கேமிங்ஸ், பிசி கேம்ஸ் பத்தி பிளாக்ஸ் எல்லாம் படிச்சனா நீ அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சோ நீ அந்த மாதிரி கம்பெனிஸ் ட்ரை பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு அதுல என்னென்ன ஜாப் ரோல் இருக்கோ அதுல இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு நீ போனீங்கன்னா உனக்கு வந்து லைஃப் லாங் நீ வெரி பண்ண வேண்டியதே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நீ பேங்க் செக்டருக்குள்ள போயிட்டீங்கனாலும் யூ டோன்ட் ஹேவ் டு வெரி. இட்ஸ் அப் டு யூ. லைக் whatever you want to choose, you just choose that. பேங்கிங்ல நீ எப்படி போனா இந்த டெக்னிக்கல் ஏரியாஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போலாம். நீ பேங்க்ல வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லாம டெக்னிக்கல் ஏரியா சப்போர்ட் இருக்கு, அதுக்குள்ள பாரு. அதெல்லாம் பெருசா இங்க வேலை இருக்கும், கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனா அவ்வளவு பெருசா இருக்காது. இங்க உனக்கு டார்கெட்ஸ் இருக்காது. நீ 4 பேர்த்த போய் 4 கிளைண்ட்ஸை பிடிச்சி 4 கிளைண்ட்ஸை போய் பார்க்க வேண்டியதில்லை, அப்படி பேச வேண்டியதில்லை. ஐடில தான் நீ கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும், அது இருக்கும். கிளைண்ட்டுக்கு சொன்ன டைம்ல ப்ராஜெக்ட் இருக்கணும், யாரோ வந்துருச்சு அதுக்கு உட்காந்து நீ மண்டை உடைச்சுக்கிட்டு இருக்கணும். So many things are in IT. Okay, when it's going to technical areas in the banking sector, it's so funny. I don't say it's funny, like you have a lot of fun there in the work. ஓகே, நீ சும்மா போகலாம், இது ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நீ அதை செக் அவுட் பண்ணிட்டு நீ அதை பார்த்துட்டு இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கு பெருசா இது இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் ஐடி, ட்ரை தீஸ் திங்ஸ். ஐடியை தவிர வேற என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பூமா இருக்குன்னு பார்த்துட்டு, நான் ஐடி வேணான்னு சொல்ல, உனக்கு ஐடில கொடுக்கறத விட உனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கேமிங் கம்பெனிஸ்லயும் இந்த பேங்கிங்லயும் உனக்கு அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனில ஒரு ஐடி கம்பெனி வந்து வீக்லி வந்து 5 days தான் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுப்பான், அவ்வளவுதான். உனக்கு வேற எந்த பெனிஃபிட்ஸும் பெருசா இருக்காது. அதுபோல அந்த பேங்க்ல போனீங்கன்னா வந்து உனக்கு வந்து இது இருக்கும், ஆனுவல் ஒரு ட்ரிப் இருக்கும், அன்பெய்ட் லீவ்ஸ் இருக்கும், உனக்கு இன்சூரன்ஸ் வந்து உன்னோட ஹோல் ஃபேமிலிக்கே கவரேஜ் ஆகிற மாதிரி கொடுப்பான். நிறைய விஷயம் இருக்கு. இந்த கேமிங் கம்பெனிஸ்லயும் நிறைய ஆஃபர் பண்ணுவான். என்னைக்குமே ஒரு வேலையில வந்து நீ சேலரியை மட்டும் பார்க்காம அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு பெட்டரா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். You have anything? That's all right. Sandhya? சார் தேங்க்யூ சார், இது வரைக்கும் எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. Yeah, I also feel the same. Like it's a wonderful experience to share everything with you guys. I hope you guys are going to be successful in your future. Okay, I wish you for that. Okay. Thank you. Have a good day, guys. Take care. Thank you. Thank you.